டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ரெகுலராக ஜாப் வேக்கன்சி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் ஜாப்க்காக சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. கூடவே நம்மளோட நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற ஜாப் வேக்கன்சி திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்குது. நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/12/2024 வரை டைம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் பல்நோக்கு சுகாதார பணியாளர், ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 வருஷம் பல்நோக்கு சுகாதார பணியாளர் இல்லைனா சுகாதார ஆய்வாளர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லைனா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். இதுக்கு இளங்கலை கணினி அறிவியல் படிப்பு இல்லைனா பயன்பாட்டு பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 59 வரைக்கும் ஏஜ் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாவட்ட சுகாதார அலுவலகம், ரோஸ்கோஸ்ட் ரோட், ஜமால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்வர் மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை, புத்தூர், திருச்சி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு இனி வரக்கூடிய போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். தர மேலாளர், இதுக்கு டென்டல், ஆயுஷ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து லேப் டெக்னீஷியன், டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். தென் ஃபிசியோதெரபிஸ்ட்கான போஸ்ட் இருக்குது. தென் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டு அண்ட் துப்புரவு உதவியாளர், இதுக்குமே 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் இணை இயக்குனர் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி கொடுக்கணும். ஓடி அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்ட் இருக்குது. ஓடி அசிஸ்டன்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பல்நோக்கு மருத்துவ பணியாளர், இதுக்கு 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே 59 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் ரெண்டையுமே நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணி எடுத்து பொறுமையாக படித்து பார்த்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறது பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா அனுப்பி கொடுக்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவ அலுவலர், சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர்ஸ் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் துணை இயக்குனர், காசநோய் மாவட்ட காசநோய் மையம், அரசு தலைமை மருத்துவமனை வளாகம், புத்தூர், திருச்சி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு இனி வரக்கூடிய போஸ்டெல்லாம் அனுப்பி கொடுக்கணும். ஸோ மருத்துவ அலுவலருக்கு எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசருக்கு நீங்கள் டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிஞ்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த ஹெல்த் விசிட்டர், இதுக்கு நீங்கள் ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங்கில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏஎன்எம் ஆஃப் நர்சிங், வில்லேஜ் ஹெல்த் நர்சிங் கோர்ஸோ மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸோ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து லேப் டெக்னீஷியன், டிஎம்எல்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். ஸோ இதே மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்டான ஜாப் வேக்கன்சி வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கான்னு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13/12/2024 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறீங்கன்னா டேரெக்டாகவே கொண்டு போய் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா கையில் கொடுத்துருங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அனுப்பி கொடுங்க. இதே மாதிரிப்பட்ட ஜாப் வேக்கன்சி பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.